ப்ளவுஸோட முதுகு பார்டரை இதே போல் ரெண்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸை 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா சுற்றி எடுத்துக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக கேன்வாஸ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். அதுக்கு கீழே பார்டரை தச்சுட்டு இதே போல் திருப்பி எடுத்து கேன்வாஸோட எஜ்ஜிலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக தைக்க வேண்டிய மெஷர்மெண்ட்டு. அப்புறம் மேலே மட்டும் இதே போல் பைப்பிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு 2 இன்ச் அகலத்தில் ஸ்கொயர் பீஸ் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்கொயர் பீஸை இதே போல் ட்ரையங்களாக நம்ம தச்சு எடுத்துட்டு இந்த ட்ரையங்களை குறுக்கால தையல் போடணும். நேரே மட்டும் தையல் போட்டால் பிஞ்சிட்டு சிலும்பலாக வரும். இப்படி குறுக்கால தையல் போட்டால் அப்படியே சிலும்பாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறமா 2 பக்கமும் சிலும்பலை மட்டும் இதே போல் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக் டிசைன் இதோடையும் முடிஞ்சு போகலை. அதுக்கு அடுத்தும் கொஞ்சம் டிசைன் இருக்குது. அதை பார்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி விடுவேன். இந்த நெக் டிசைனுக்கு பைப்பிங் கொடுத்து தைக்கிறதுனால எங்கேயுமே 1/4 இன்ச் கூட மெஷர்மெண்ட்டுக்கு விட தேவையில்லை. அப்படியே கட் பண்ணி அப்படியே தைச்சிக்கலாம். கேன்வாஸ் தான் கரெக்டான அளவு.